நமஸ்காரம். சர்வகுருபியோ நம. ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 4000 தீபிரபந்தத்துல இந்த மார்கழி மாசத்துல நம்ம 5வது வருஷத்துல திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். திருப்பாவையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி படை கொண்டு யாம்பெரு சம்மானம். அதாவது இந்த பாசுரம் பார்க்கறதுக்கு முன்னாடி டீடைலிங் அதாவது என்ன நாம பார்க்க போறோம். ஏன் சுவாமி திருப்பாவை திரும்ப திரும்ப பார்க்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம், என்ன விசேஷம் திருப்பாவையில, என்ன விசேஷம்? ஒண்ணு, ஆண்டாளுடைய பக்தி. ஆண்டாள் நம்மை அழைத்து சென்றது. நம்ம அவதாரிகளை பார்த்தோம். ஆண்டாளுடைய பக்தி மாதிரி வேற யார்? எல்லாருடைய பக்தியும் உயர்ந்ததுதான். அதுலயும் ஆண்டாளுடைய பக்தி பகவானிடமே அழைத்து சென்றது. பகவானையே வேண்டி பகவானையே அடைந்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய பக்தி தமிழினுடைய அழகு சுவாமி. இது வரைக்கும் நம்ம நிறைய பாசுரங்கள் அனுபவிச்சிருக்கோம். 4000 தீபிரபந்தத்துல தமிழினுடைய அழகை அனுபவிச்சுருந்தோம். திருப்பாவை நாம ஒவ்வொரு வருஷமும் அனுபவிச்சு வித்தியாசமா அனுபவிக்கிறோம். அந்த வித்தியாசத்துல இந்த வருஷம் தமிழினுடைய அழகு ஆண்டாளுடைய பக்தியோடு சேர்ந்து தமிழினுடைய அழகு. முதல்ல பாசுரத்தினுடைய சாதாரண விளக்கம். அடுத்தது சின்ன கொஞ்சம் இந்த பிலசாபிக்கல் திங்கிங் சொல்லுவா இல்லையா, பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் கொஞ்சம் அதிகமா பார்த்தோம்னா அழுத்து போயிடும், பார்க்க தானே போறோம். அடுத்தது ஆண்டாளுடைய பக்தியோடு கலந்து தமிழின் அழகு. இதைதான் நம்ம பார்க்க போறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் சுவாமி. நாடு புகழும். எனக்கு கிஃப்ட் கிடைச்சேன்னா என்ன ஆகும்? எல்லாரும் புகழ்வா. நாடு புகழும் பரிசு. அதனால் நன்றாக சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று அனைத்தையும் நான் அணிந்து கொள்வேன் என்று பல்கலனும் யாம் அணிவோம். எல்லாத்தையும் சாதிப்போம். எனக்கு வசதி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாட்டரி சீட் மட்டும் கிடைச்சிருத்தேன், அடிச்சிருத்தேன்னா நான் ஒண்ணு பைக் வாங்குவேன், புல்லட் வாங்குவேன், அடுத்தது கார் வாங்குவேன், எல்லாம் வாங்குவேன். 2 வீலரும் இருக்கும், 4 வீலர் இருக்கும், சைக்கிளும் இருக்கும், ஓட்டுவேன். எல்லாத்தையும் ஜகஜால கில்லாடித்தனம் பண்ணுவேன். சில பேர் எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு வந்து பார்க்கறாள். அந்த மாதிரி பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. அதுதான் முக்கியம். நான் மட்டும் தனியா எதையுமே செய்ய மாட்டேன், எல்லாரையும் அழைச்சும் போவேன். ஆனா இந்த வசனம் சொல்லுவா இல்லையா, சாதாரணமாகவே நமக்கு பணம் வந்துடுச்சுன்னா சுற்றம் சூழல் எல்லாம் ஓடி வந்து நம்ம கிட்ட ஒட்டிக்கும் அப்படின்னு. நாம செய்யவே வேண்டாம், நமக்கு பணம் வந்துன்னா அதுவே வந்துடும். இதுல ஆண்டாள் சொல்றா, என்ன சொல்றா? பகைவரை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தனே, எப்படிப்பட்டவன் நீ? கூடாரை வெல்லும். இதுல நம்ம இந்த விஷயத்தை பார்க்கிற போது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் கோவிந்தன் அர்த்தம். வேற என்னெல்லாம் மீனிங் இருக்குன்னு அர்த்த விசேஷத்துல பார்க்கலாம். நீயும் நானும் சேர்ந்து மனம் குளிர்ந்து நாட்டில் உள்ளவர்களை கொண்டாடுகிற தன்மையாக என்னெல்லாம்? சூடகம், தோல்வளை, தோடு, கர்ணப்பூ, செவிக்கு போட்டுக்கிறது, மூக்குக்கு போட்டுக்கிறது, இந்த இதுல தொங்க விட்டுக்கிறது, லேடிஸா இருந்தா. ஜென்ஸா இருந்தாலும் கையில வலை போட்டுக்கிறது, கழுத்துல வலை போட்டுக்கிறது, கழுத்துல பெரிய வலை. சிவாஜி இந்த இதுல நடக்கச்சே நம்முடைய மணல்ல நடப்பார் இல்லையா, அதுல வலை போட்டுப்பார். கழுத்துக்கும் காலுக்கும் பெரிய பெரிய வளையம் போட்டு இருப்பார். நீ பார்த்திருப்பீங்க. ஆபரணங்கள் எல்லா விதமான ஆபரணங்களையும் நீ அணிவிக்க நாங்கள் இனிதாக ஜாலியா அதெல்லாம் அணிச்சுப்போம், எல்லாத்தையும் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா என்ன? அதுக்கப்புறமா இதுக்கு நடுவுல கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிப்போம். ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா குளிச்சுட்டோம் இல்லையா, குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கணும். ட்ரெஸ் பண்ண உடனே என்ன? பால் சோறு சாப்பிடுவோம். அதன் பின்னே பால் சோறு. ஏன் சுவாமி பால் சோறுன்னு சொன்னா இல்லையா? சாதாரணமா சொல்லாமே சோறு சாப்பிடுவோம், ஏன் பால் சோறுன்னு? அவளுக்கு அப்பப்போ ஆண்டாளுக்கு ஞாபகம் பகவான் க்ஷீராப்தியில இருக்கான். பகவான் க்ஷீராப்தியில இருக்கான். எங்க? பால் வண்ணம் பருவங்கன்னு பகவான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது. அடுத்த 2 பாசனங்கள் சொல்லப்படுற வங்க கலந்து கிடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரடியாய் சென்று இறைஞ்சி அப்படின்னு. அந்த மாதிரி பால் சோறு மறையுமாறு நெய்யை வளர்த்து பால் சோறு, அதுல நெய் போடுவானா, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். பால்ல இருந்து உண்டாடுதான் நெய். அதுல நெய்யை போட்டு அதை சாப்பிடுச்சு. அப்படி எல்லாம் சாப்பிடுச்சு கையில எல்லாம் வழியுமா. இவ்வளவு தூரம் வழிஞ்சுன்னா அது இதுவா இருக்காது, கச்சன்னு இருக்காது, கையில வழியுமா.
சாப்பிடுச்சே கையில வழிஞ்சதுன்னா அவ்வளவு முழங்கை வழியாக உருகும்படி பெருகும்படி நாங்க சாப்பிடுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிளா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவோம் சுவாமி. பகவான்கிட்ட இதுதான் பெரிய விஷயம். ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரும் பகவானை பார்த்தா பயப்படுறாரு. அப்படிலாம் இல்லை. தேசிகனை பார்த்தா பயப்படுறா, ராமானுஜரை பார்த்தா பயப்படுறா, இல்லவே இல்லை. ஆச்சாரிய புருஷனாலே பயமே தேவையில்லை. ஏன்? அவ நம்மளை பெருமாள்கிட்ட ஐஷ்ணு போறா. எப்படிப்பட்ட இடம்? போன பாசுரத்துல பார்த்தோமே, அந்த மாதிரி முமுட்சு நமக்கு முக்தியை தரக்கூடிய இடம், ஜாலியா இருக்க வேண்டிய இடம். சால பெரும்பரையே பல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளிலையாய் அருளையில ரொம்பவாய். அந்த இடத்துல ஜாலியா இருப்பேன். இப்ப என்ன சொல்ற, நான் சூடகமே தோல்வலையே தோடை செவிப்பு இவ்வளவு போட்டு ஜாலியா நான் உன்னை பறை கொண்டு அடிப்பேன் அப்படிங்கிற. மூடனை பெய்து முழங்க வழிவார கூடி இருந்து குளிந்து அப்படின்றார். இதற்கு என்ன மீனிங்னா, நம்ம நோன்பு இருக்க போறோம். நம்ம அதை தான் பார்த்தோம் இல்லையா? நோன்பு இருக்க முன்னாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுவோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதுவோம் அப்படின்னு பாட்டிட்டான். இப்போ அந்த 2வது பாசனம் முடிஞ்ச உடனே இப்ப நோன்பு முடிஞ்சிடுத்து, பகவான் கிட்ட போயாச்சு. இந்த பாசுரங்களை பிரிச்சு நம்ம போன ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தோம். 5 பாசுரங்களாக பிரிச்சு உபன்யாசம் பண்றவா சொல்லக்கூடியது, 10 பாசுரங்களாக பிரித்து சொல்லக்கூடியது. பகவானுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டாளுடைய சேர்க்கை. பகவான் போய் கடைசியில வங்கக்கல்லில் அந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சீரழியாய் சென்றிரஞ்சி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இல்லையா, சங்கத்தமிழ் மாலை பொன் தப்பாமே அப்படின்னு பைங்கமலர் தன் தெரியாமல் பற்றவிழாவோடு சேர்ந்துடுறது. சேரழியார் திங்கள் திருமுகச்சு செய்யழியார் சென்று இறஞ்சி. அப்படியாக இப்போ அந்த பாசுரம் நோன்பு முடிஞ்சாச்சு. நோன்பு முடிஞ்சதுனால என்னாச்சு, பால் சோறு எல்லாத்தையும் ஃபுல்லா நாங்க பால் சோறு சாப்பிட போறோம். அடிசிலை அக்கார அடிசிலை உண்போம். என்னது? ஸ்வீட்டு சாப்பிடுவோம்னு அர்த்தம் சுவாமி. பால் சோறுன்னு என்ன அர்த்தம்? ஸ்வீட்டு சாப்பிட போறோம்னு அர்த்தம். பறை என்பது கைங்கரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். 29வது பாசுரத்துல ஒரு விசேஷம் சொல்றாளாம். அதாவது என்ன விசேஷம்? அன்று கான் கோவிந்தா அப்படின்ற, என்று அன்று கான் கோவிந்தா. அந்த மாதிரி உன்னை சேவித்து உன்னை சேவித்து உன் பொற்றா மலையடி போற்றி அன்று கான் கோவிந்தா. அவன் உடுத்தாதது உடை, உடுத்தாதது உடை அன்று என்று இருப்பது. அவன் திருப்பரியட்டம் இவர்கள் ஆடையிலே ஆம்படி, நோன்பை முடுக்கையிலே நல்ல பரியட்டம் உடுக்க என்றான். அதாவது ரொம்ப ஜாலியா, அது வரைக்கும் நோன்பு இருக்கச்சே ஒல்லியா இருப்பா இல்லையா? நோன்பு எடுத்துட்டு இருக்கா, எந்த விதமான மற்ற சிந்தனைகள்லாம் இருக்காது. அலங்காரம் பண்ணிக்கணும், அழகு பண்ணிக்கணும்னு சிந்தனை இருக்காது. நம்ம ஃபண்டாஸ்டிக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏதோ நம்ம உடையை மறைப்பதற்காக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், அதற்காக பகவானை போய் சேவிக்கணும், நம்ம நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப என்ன சொல்ற, போகியம் பண்ணும்படியாக இருக்கக்கூடியது, சர்வேஸ்வரன் அடியார்களுக்கு கொடுக்கும்படி இருக்கக்கூடியது. சூடகம் அப்படின்னா காப்பு, தோல் வலை அப்படின்னா இலச்சினைன்னு அர்த்தம். சூடகம்னா இப்போ நாம என்னென்ன போட்டுக்கிறோம் பிலசாபிக்கல் திங்கிங்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சூடகமே தோல்வழியே தோடை செவிப்பு, தோல்ல கர்ண பூசணும், செவிப்பு போட்டுக்கிறோம். இதை அப்படியே 12 திருநாமமா யோஜனை பண்ணிக்கோங்க. நம்மளை காக்கக்கூடியது எது? 12 நாமம். 12 நாமம்னு சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தமே பண்ணியிருக்கார், 12 நாமம்னு. இப்ப இதை பார்ப்போம். சூடகம்னா என்னது? காப்பு, திருமண் காப்புன்னு அர்த்தம். தோல்வலை, 2 தோல்லையும் இடக்கூடிய 2 இலச்சினைகள். அடுத்தது தோடு, திருமந்திரம். தோடு அப்படிங்கிறது திருமந்திரம், மந்திரத்தை சொல்லக்கூடிய. செவிப்பு அப்படிங்கிறது துவயம். பாடகம் அப்படிங்கிறது சர்மஸ்லோகம். காப்பு பகவானை பற்றின காப்பு, அடுத்தது திரு இலட்சணை, அடுத்தது துவயம், திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம். இது அத்தனையும் இந்த 3 மறைகளாலும் சொல்லக்கூடியது என்னது? ஞானம், பக்தி, வைராக்கியம். இந்த 3ஐயும் நாம் அணிந்து கொள்வேன் அப்படின்னு அர்த்தம். ஞானம், பக்தி, வைராகியம், இந்த 3ஐயும் நான் அணிந்து கொள்வேன். இந்த 3ஆலும் உண்டாய அபாயம் எதுவுமே எனக்கு கிடையாது. சேஷத்துவம், ஞானத்துவம், கைங்கரியத்துவம், இதுதான் சொல்றது. மூட நை பெய்து முழங்கை வழிவாறு, கைங்கரியத்துவம். இது அனைத்தையும் பாரதந்திரத்தை வெளியிடுவது அப்படின்னு சொல்றேன். சுவாதந்திரியம் அண்ட் பாரதந்திரியம், இது 2ஐயும் வெளியிடுவது அப்படின்னு பிராணாகார வடிவாதத்தை
பிரணவாகர வடிவை குறிப்பது அப்படிங்கிறது. தோடு அப்படிங்கிறது பிரணவாகர வடிவத்தை குறிப்பது. இப்படியாக பகவானை நாம் சென்று சேருவதற்கான அணிகலன்கள், அணிதல் அத்தனையும் சேர்த்துக் கொள்வது இந்த பாசுரத்தினுடைய பிலசாபிக்கல் திங்கிங்காக சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஏகாரம் சூடகமே இத்தியாதி, அது வரைக்கும் அவன் சொல்லல. சூடகமே அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஏகாரம் வரப்போது உன்னோடு கூடாமல் சம்சரித்து போகும் ஜீவர்களை வசப்படுத்துவதற்காக இவ்வுலகில் அவதரிக்கும் பிரானே, உன்னை பாடி பறை கொண்டு, அதாவது மோட்சத்திற்கும் உபாயத்தை அனுசந்தித்து அனுஷ்டித்து அந்த சம்மானத்தில் லோக விலட்சணத்தை நாம் உணர்ந்து கொண்டு, அங்க லோக விலட்சணத்துல என்ன சொல்ற, இத்தியாதி இத்தியாதி அப்படின்னு இத்தியாதி அப்படின்னு வச்சு 5 வஸ்துக்கள் அப்படின்னு சொல்ற. சதம் மகா மாலாஹஸ்தா, சதம் அஞ்சனஹஸ்தா, சதம் சூர்ணஹஸ்தா, சதம் வாசோஹஸ்தா, சதம் பணஹஸ்தா. ஃபர்ஸ்ட் சதம் மாலாஹஸ்தா, அடுத்தது மஞ்சளஹஸ்தா, சதம் பணஹஸ்தா, சூர்ணஹஸ்தா, வாசோஹஸ்தா, பணஹஸ்தா. என்னது? 5 திவ்ய பிரசுக்கள், மாலை, மை, மணத்தூள், ஆடை, ஆபரணம். இந்த 5 விதத்தை இதுதான் சொல்ற. பிரசவிதி பிரம்மரச பிரசவிதி பிரம்ம தேஜ பிரசவிதி பிரம்மயச பிரசவிதி தம் பிரமஹந்த பிரசவிதி பிரவிஷதி பிரம்மஸ்த பிரம்மரச பிரவிஷதி பிரம்ம தேஜ பிரவிஷதி பிரம்ம யச. அதாவது முக்தனுக்கு பிரம்மத்தினே இருக்கக்கூடிய ஈடுபாடு, பிரக்ஞா விபஷ்யதி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் டீட்டெயிலிங்ல வரைச்சு பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய அத்தியந்தத்தை நாம் பூர்த்தி செய்வதற்காக சேர்ந்து கொண்டு சொல்லுகிறது. எல்லாமே என்ன சொல்றது, கடைசியில கோவிந்தா கோவிந்தா என வர்ணிப்பது அப்படின்னு சொல்றாரு. கோவிந்தா என்று ஆகாரத்தை, ஆகார சுத்தவ் அப்படின்னு சொல்ற. அதாவது உடுத்து கலைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய்மலர் சூடி கலைந்தன சூடும் இத்துண்டர்களோ. இது பாசுரம். அடுத்தது நெய்யடை நல்லதோர் சோறும் கையடை காயும் கழுத்துக்கு பூனடு காதுக்கு குண்டலமும் மெய்யடை நல்லதோர் சாந்தமும் சந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருளினபடியா பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்களை சொல்றது. இது எல்லாமே இப்படியாக சூடகமே இத்தியாதி பிராணாகுதிகளை செய்வதும் குறித்ததாம். பால் சோறு அப்படின்னு சொல்லிச்சு பலவித அன்னங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்ற. அதிதிகள் பந்துக்கள் முதலானோரோடு கூடி குளிர்ந்து பானகமும் நீர்மோரும் கடைசியில் பருகி குளித்து அப்படின்னு அர்த்தமா. இஜ்யா காலத்திலே 3ஆம் காலத்திலே செய்ய வேண்டியது முழுதும் மொழியாயிடுத்து. ஃபர்ஸ்ட் காலம் செய்ய வேண்டியது, 2ஆம் காலம் செய்ய வேண்டியது, 3ஆம் காலம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றா. அந்த ஒவ்வொரு காலத்திலே நாம் எழுந்து ஒன்று செய்யக்கூடியன. நம்ம முதல்ல பாசம் கீச்சு கீச்சென்றும் அனைச்சா அத்தன் கலந்து பேசின பேச்சரும் கேட்டையோ 2 பாசுரத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். எப்படி கம்பராமாயணத்துல கம்பன் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு கோடு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி 10,500 பாசுரங்கள் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி இந்த 30 பாசுரங்களையும் ஆண்டாள் முதல்ல சொன்னதுல இருந்து ஒரு கோடு வந்துட்டே இருக்கும். கீசுக்கு அப்ப என்ன, காத்தால 3 மணிக்கு எழுந்திருக்கிறது எழுப்புறா, 4 மணிக்கு வந்து எழுப்புறா, 5 மணிக்கு வந்து எழுப்புறா. என்னுடைய பாசுரங்களை நம்ம இந்த மாசம் மொத்தம் இந்த விளக்கங்களை பார்த்துட்டு வந்த வாழ்க்கை திரும்பி போய் பாருங்க. கீசுகி சென்றையும் என்னுடைய வேங்கடம் டிவிலேயே இருக்கு, இதே இதுல இருக்கு, பாசுரம் இருக்கு. அதற்கு அடுத்தது எப்படி அதை ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரும் கூவல பேசின பேச்சரும். அதுக்கடுத்து நாம எப்படி நோன்பு கொண்டாடுறோம், யார் எல்லாரும் எழுப்புறோம், யார் யார நோன்பு கொண்டாடுறதுக்கு எழுப்புறோம், எப்படி நோன்பு கொண்டாடுறோம், அதற்கடுத்து நோன்பு முடித்து எப்படி சாப்பிடுறோம். அததான் நான் சொல்றேன். இப்படியாக இந்த காலத்திலே 3ஆம் ஜாமத்திலே 3ஆம் காலத்திலே இஜ்யா காலத்திலே இந்த நோன்பை முடித்து நாம இங்க வந்து கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்றா ஆண்டார். ரசிகர்களோடு கூடியதாக இருக்கு. இவ்வாறு கண்ணனோடு கூடியிருந்து குளிர ஆவல் கொண்ட கோபஸ்திரீகளுக்கு சிற்றின்பத்திலே நோக்கின்றி தன்னை பரிபூர்ணமா அனுபவிக்க அவா பிறக்கும்படி செய்து அந்த செய்ய திருவுள்ளம் கொண்டு கண்ணபிராம அர்ஜுனனுக்கு விசுரூபம் காண்பித்தார் போலும்
பரபக்தி உடையாருக்கு பிரஞானத்தை விளைவிக்கமா போலும் தனது சௌலபியத்தில் மட்டுமின்றி பரத்வத்திலும் தெளிவு பிறக்கும்படி தன் தன்மையை காண அருளினான். அப்போது அவனை குறைவில்லாதபடி அனுபவித்து பக்தியும் பயமும் கலந்து நடமாட அதற்கு தக்க சில சொற்களை விண்ணப்பிக்கின்றனர் அப்படின்னு இந்த பாசுரத்தை டீட்டெயிலிங் பண்ற. நாம இந்த பாசுரத்துல இப்போ ஆண்டாண்டிய பக்தியோடு சென்று தமிழனுடைய அழகு பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. என்னுடைய ஒரு ஆச்சாரியர் சொல்லுவார், முக்கூர் லட்சுமி சுவாச்சாரம் சொல்லுவார், கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா. அன்னைக்கு கூடாரைன்னு என்ன பண்ணோம், நாம வெல்லம் சேர்த்து சாப்பிடணும், சக்கரை பொங்கல் சாப்பிடணும். அதுக்காக தான் நம்ம சக்கரை பொங்கல் பண்றா. கூடாரை வெல்லம் சேர் கோவிந்தா, கூடாரை வெல்லம் சேர். வெறும் பொங்கல் பண்றேன், இன்னைக்கு சக்கரை பொங்கலா பண்றேன்னு பண்ணணுமா. கூடாரை வெல்லக்கூடியது. கூடாரை அப்படின்னா எதிரிகள் அர்த்தம். எதிரிகள் நம்முடன் கூடாது எதிரே இருப்பவர்கள்னு அர்த்தம் சுவாமி. கூடாதவர்கள் நம்ம சைட்ல இருப்பவர்கள், நம்முடன் கூடாத எதிரே இருப்பவர்கள், அவர்களையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பகவான். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கூடாதவர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கா இல்லையா, நாஸ்திகர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான் அப்படிங்கிறது தான் பகவானுடைய சிந்தனை. கூடாரை வெல்லும் அவர்களையும் வெல்லக்கூடிய திறமை படைத்தவன் வெல்லும் சீர் கோவிந்தன். கூடாதவர்களையும் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்மை கைவிட்டவர்கள் யாரே கூடாதவன், நம்முடன் கூடாத வெளியில போயிடுற இல்லையா, வழிக்கு போயிடுற இல்லையா, நாசிகர்களும் கிடையாது, நம்ம கூட வரல, அவளுக்கு தெரியல, அப்படிப்பட்டவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நம்மை விட அதிகமாக அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவர்களுடைய மனதிலே இடம்பெறக்கூடியவன் பகவான் அப்படின்னு அர்த்தமா. சீர் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம பார்த்தோம். சீர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு 4-5 மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு அதுல 2 சீரிய சிங்க ஆதனத்திருந்துன்னு பார்த்தோம். அடுத்த பாசுரத்திலே கூட பார்த்தோம் நினைக்கிறேன் நானு. சீர் அப்படிங்கிற வார்த்தை மாலை மணிவண்ணா பாசுரத்துல பார்த்தோம் நினைக்கிறேன். இதுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன சிறப்பு பெற்றன்னு அர்த்தம் சுவாமி. சாதாரணமா சொன்னோம்னா சீர் பெற்ற கோவிந்தன், யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால், நான் பெற்ற பெருமை வையகம் பெருக, நான் பெற்ற என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் இந்த வையகம் பெற வேண்டும்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்கணும் நாம் என்றார். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அததான் சொல்றது. நான் பெரும் சம்மானம் நாட்டு மக்கள் தரும் பரிசு, அவர்கள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது அவர்கள்கிட்ட இருக்கிறது. என்னது? அன்பு. பரிசுன்னு என்னது? அன்பு. அதான் நம்ம பன்மடம் ஆகக்கூடியது, பெருகக்கூடியது, நம்ம கேட்டு வாங்கக்கூடியது. பரிசினால் நன்றாக நாம் பெரும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஒண்ணு. பரிசு அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? பரிசினால் நன்றாக, பரிசினால் நன்றாக எப்படி இருக்க முடியும்? பரிசு கொடுத்தோம்னா நல்லா இருக்குமோ அப்படின்னா, பரிசு அப்படின்னா விதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பரிசுன்னா தன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பரிசுன்னா பெருமை, அது நமக்கு தெரியும். பெருமை, பண்பு, இதெல்லாம் பரிசு. நாம் பெறக்கூடிய பரிசு, நாம் பெறக்கூடிய விதி. பகவானை சேர்வதனால் நாம் பெறக்கூடிய என்ன விதி? மோட்சம் என்கிறது. இதை அடைவதற்கான வழிகள் என்னென்ன, அதுதான் நாம பார்த்தோம் ஒரு 2-3 பாசங்களுக்கு முன்னாடி. ஆச்சாரிய தத்துவம், ஆச்சாரியனோடு சேர்ந்தது அப்படின்னு. இப்போ நாடு அப்படின்னா, எம்ஜிஆர் படத்துல கூட ஒரு பாடல் வரும், நாடு அதை நாடு அப்படின்னு, நாடாவிட்டால் ஏது வீடு அப்படின்னு. நாடுன்னா அதை விரும்பு அப்படின்னு அர்த்தம். நாடு புகழும், எது விரும்பக்கூடியது புகழ். நாடு புகழும்னா இந்த நாடே புகழக்கூடியதுன்னு அர்த்தம். நாடுன்னா விரும்பக்கூடியது புகழ், எல்லோரும் விரும்பக்கூடிய என்னது? புகழ். நாடு புகழும் பரிசு என்னது? அந்த பரிசினால் நன்றாக விளையக்கூடிய என்னது? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. இந்த சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவேக்கு நம்ம வேற அர்த்தம் பார்த்தோம். பிலசாபிக்கல் திங்கில காப்பு மற்ற விதமான அர்த்தங்கள் பார்த்தோம் இல்லையா? அது அஷ்டாட்டம் தயம் சர்மஸ்லோகம் அப்படிங்கிற மீனிங்ல பார்த்தோம். சூடகமே அப்படின்னா கைவளை அப்படின்னு அர்த்தம். சூடகமே சூட்டகமே அப்படின்னா கிணறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தோடே செவிப்பூவே, தோடு அப்படின்னா
வளையமாக இருக்கக்கூடியது. செவிப்பூ அப்படிங்கிறத செவி பூவை நாம் கேட்கக்கூடியதே அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவானுடைய சிந்தனை அது பெரிய ஆழமானது, கிணறானது, தோண்ட தோண்ட நமக்கு அருவி தண்ணீர் கொடுக்கக்கூடியது. நீரை ஒரு 2 பாசுரத்தை வினாடி கூட பார்த்தோம். நீரால் வரக்கூடியது, தணல் அப்படிங்கிறது அதை அழிக்கக்கூடியது, அதை அணைத்துக் கொள்ளக்கூடியது நீர் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை பகவானுடன் ஈடுபடுத்திக் கொள்வது. பாடகமே என்றனைய பல்கலனும் யானையும். பாடு அகம் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். பாடக்கூடியது அகம். எது பாடக்கூடியது? வாய் இல்லை, வாய் வேணா அந்த மொழியை சொல்றது, வெளியே சப்தத்தை கொடுப்பதுதான். எது பாடுகிறது? மனம் தான் பாடுகிறது, அகம் பாடுகிறது. பாடு அகம் அப்படின்னா அடம் பாடுகிறது. பலவிதமான பாடகமே தோல்வழியே தூடை செவிப்புவே பல்கலனும் யாமடிவும். பல்கலன் அப்படின்னா பலவிதமான ஆணைகள். எதுக்கு? என்ன சார் அணிகலன்? நமக்கு என்னென்ன அணிகலன் சொல்லுங்க. அச்சம், ஆணவம், இன்பம், ஈகை, உணர்ச்சி, காழ்ப்பு, பழிப்பு, பாசம், ஏசல், பயம், இப்படி பலவிதமான அழிகலன்கள். இவ்வளவும் சேர்ந்ததுதான். நல்லது கெட்டது சேர்ந்தது தானே. அது என்ன சுவாமி, நல்லது கெட்டது எப்படி சுவாமி அழிகலனா இருக்க முடியும்னா, இப்போ நம்ம கைவளை அணிகிறோம். சில பேருக்கு பார்த்தேன்னா அது வளையமா இருக்கும், அப்படி அழுந்தின்னு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தேன்னா அந்த இடம் அப்படியே அழுத்தி போயிடும். அந்த அதனுடைய அழுத்தி இருக்கிறனுடைய தன்மை நமக்கு தெரியும். அது கொஞ்சம் வலியை உண்டாக்கும் இல்லையா? சோ அது நமக்கு வலியை கொடுக்கிறது. அதனால நல்லது கெட்டது அழிகலன்கள். நம்ம இருக்கக்கூடியது பயம், ஆணவம், முயற்சி, அன்பு, பாசம், இப்படிப்பட்ட பலவிதமான அணிகலன்களை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அதன் பின்னே பார்ச்சோறு. பார்ச்சோறுன்னு என்ன? நமக்கு வளர்க்க பயன்படுவது, இந்த உடலை வளர்க்க பயன்படுவது. ஊன் வளர்த்தோர் உயிர் வளர்த்தோரேன்னு உடலை வளர்க்க பயன்படுவது சோறு இல்லையா? அதற்காக வளர்க்க பயன்படுவது சோறிடுவது. அதன் பின்னே பால்சோறு. மூட நெய் பெய்து. மூட நெய் பெய்துன்னு இது போதாது, இதற்கப்புறம் இன்னும் வேணும் அப்படின்னு அர்த்தம். பலவிதமான வாசனைகளோடு கூடிய நெய். மூட நெய் அப்படின்னா வாசனைகளோடு கூடிய நெய் அப்படின்னு அர்த்தம். நெய்யினாலே வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாசனைகளோடு கூடிய பதார்த்தங்கள் அப்படின்னு அர்த்தம். முழம் கை வழிவார அப்படின்னா முழங்கை அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கிலும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்முடைய மனசில் இருந்து உள்ளம் வரைக்கிலும்னு அர்த்தம். மனம் மேல ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தால சில பேர் திங்க் பண்ணுவா, சில பேர் சொல்லுவா இல்லையா, நீ ஹார்ட்டால சொல்றியா இல்ல மைண்டால சொல்றியான்னு கேட்பா. நம்ம சில அர்த்த விசேஷங்கள் சொல்லச்சே என்ன பண்ணுவோம்னா, நம்ம சில பேர் பார்க்கச்சே அவ தப்புன்னு தெரிஞ்சா கூட மனம் தப்புன்னு சொல்லுமா, மைண்ட் அவ செய்து சரியில்லை நீ தப்புன்னு சொல்லு. ஆனா ஹார்ட் வந்து உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உனக்கு தேவையானவர்கள், அதனால நீ அவளுக்கு சாதகமா சொல்லுன்னு சொல்லுவான். அங்கிருந்து இங்கு வரை அதுதான் முழம் கை வழிவார். இந்த இடம் ஒரு சாணுக்கு மேல இருக்கக்கூடியது முழங்கை. அந்த அளவிற்கு இருக்கக்கூடியது நமக்கு நாம் செய்யும் செயல்கள் தேவையானவையா தேவையில்லாதவையா அப்படின்னு சொல்லுமா. எது? இந்த எண்ணம். நம்ம மனசால அதை செறிந்து செய்ய வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல வேண்டும். எப்படி செறிந்து செய்யணும்? என்னன்னு எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகணும் சுவாமி. நல்லவனோ கெட்டவனோ அரவணைச்சுன்னு செல்ல வேண்டும். கூடி இருந்து குளிர்ந்து. ஆண்டாள் சொன்ன வார்த்தை, யாரையும் நீ இகழாதே, யாரையும் நீ தூ என்று பேசாதே, தூர்த்து விடாதே. எல்லாரையும் கூடி இருந்து குளிர்ந்து எல்லோரையும் சேர்த்து அரவணைத்துக் கொண்டு நாம சங்கீர்த்தனம். என்ன தனியா நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாது, பஜனை தனியா பண்ண முடியாது. இந்த கலியுகத்துல பெருமாளை அடையணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான் முதல் வழி. அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏத்தது பஜனை எனும் வழி. அந்த பஜனை செய்யும் போது அனைவருடன் சேர்ந்து இருந்து பஜனை செய்வோம். பஜனை செய்வோம் கண்ணன் நாமம் அப்படின்னு பாடுறதுனால கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவா, எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாசுரம். அடுத்த பாசுரம் அதேதான், திரும்பி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். கலவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம். காணம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற வாசனம் பாருங்க. காணம்னா காடுன்னு ஒரு அர்த்தம். காட்டிலே சேர்ந்து உண்போம், காட்டை சேர்ந்து உண்போம். 2 விதமான மீனிங் என்னங்கிறது விளக்கமா அடுத்து பார்க்கலாம். கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.